ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன, ஹெட்ஸ்னா என்ன, வாட்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிம்பிளாக ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி டக்குன்னு ரொம்ப சிம்பிளாக எப்படி பார்க்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். முடியாதுன்னு இருக்க விஷயத்த முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயம் ஒரு நாள் முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு வேணும், அட்டாமிக் லெவலில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு சும்மா என்னன்னு தெரிஞ்சால் போதும், அது மட்டும் இல்லாமல் பாதியில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சலுப்பாக இருக்குது, இந்த வீடியோவை பிடிக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோட கடைசியில் ஒரு 1.5 நிமிஷத்தில் ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ரியல் லைஃப்பை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஒரு 1.5 நிமிஷத்தில் எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வெறும் 500 ரூபாய்க்கே உங்கள் வீட்டை எப்படி ஸ்மார்ட் ஹோமாக மாற்றுறது அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் டெக்னிக்கல், நிறையவே ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மொத்த விஷயமே இந்த சிங்கிள் காப்பர் கம்பி வச்சு முடிச்சிட முடியும். அவ்வளோ சிம்பிளான விஷயங்கள் தான் எல்லாமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பியில் இருக்கவங்க மூவ் ஆனால் அதுதான் எலக்ட்ரிசிட்டி. இன்னும் புரிகிற மாதிரி அப்படி சொல்லணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம நார்மலாக படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்து. எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அந்த எலக்ட்ரான் இப்படி இந்த ஒயரில் அப்படி சருன்னு போகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படின்றது விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆட்டம் அப்படின்றது விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆட்டம் அப்படின்றது என்ன, நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் ஆட்டம்னால ஆனது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆட்டம்குள்ளார சென்ட்ரல் நியூக்ளியஸும் அதை சுற்றி எலக்ட்ரானும் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த ஆட்டமோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றத இமேஜினேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கியூப் எடுத்துக்கோங்க. அந்த கியூபில் இருக்க ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பீஸோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர், அதாவது 1 சென்டிமீட்டர் கியூபுக்குள்ளே மட்டுமே 1,00,000 கோடி ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இப்போ இது பிளாஸ்டிக்னால் ஆனது அப்படின்றதுனால இப்போ 1,00,000 கோடி பிளாஸ்டிக் ஆட்டம்ஸ்னால் ஆன ஒரு பீஸ் தான் பார்த்தீங்களா இந்த ஒரு பீஸ். அப்படின்னா ஒரு ஆட்டமோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்றத ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு மைனூட்டான இருக்க ஒரு ஆட்டத்துக்குள்ளே இருக்க விஷயம் தான் இந்த நியூக்ளியஸும் எலக்ட்ரானும். அதில் நடக்கிற எலக்ட்ரானில் நடக்கிற சின்ன விஷயங்கள்னால தான் நம்ம வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, மொபைல்லேருந்து எல்லா விஷயங்களும் ஓடுது, ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறது எப்படின்றத தெரியணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நம்ம சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் ஆட்டம்னால ஆனதுன்னும் போது இந்த காப்பர் கம்பியும் ஆட்டம்ஸ்னால ஆனது தான். இப்போ இந்த கம்பிக்குள்ளே இருக்க ஆட்டம், இங்கே இருக்க ஆட்டம் இப்படி சருன்னு இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 1,00,000 கோடி ஆட்டம்ஸ் வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கம்பியில் மட்டுமே லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ் வந்து இருக்கும். லட்சக்கணக்கான ஆட்டம்ஸும் குட்டியாக டைட்டாக பாண்டாக இருக்கும். பாண்டுனா ஒட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பசை போட்டு ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பசை போட்டு ஒட்டின மாதிரி இவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான காப்பர் ஆட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த லட்சக்கணக்கான காப்பர் ஆட்டம்ஸில் முதல் ஆட்டம்ஸில் இருக்கிற இந்த நியூக்ளியஸ் எலக்ட்ரான்ற இடத்துல இந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகுனா கொஞ்சம் அதிர்னோன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃபஸ்ட்டு இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டம்னு வச்சுப்போம். இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு இது பக்கத்தில் இது வந்து ஒரு மைனூட்டாக நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ், இன்னொரு வந்து எலக்ட்ரான். இது பார்த்திங்கன்னா ஜாயிண்டில் இருக்கும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இந்த முதல் ஆட்டம், இதுக்குள்ளே மைனூட்டாக இருக்க இந்த முதல் ஆட்டம் தான் இதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த முதல் ஆட்டமில் இந்த முதல் எலக்ட்ரான் வந்து லைட்டாக வைப்ரேட் ஆகும். இது வைப்ரேட் ஆணுச்சு அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்க இந்த ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டத்தோட எலக்ட்ரானும் வைப்ரேட் பண்ணிவிடும். அப்படி வைப்ரேட் பண்ணிவிடும் போது இதுலேருந்து இந்த வைப்ரேஷன் இதுக்கு போகும், இதோட வைப்ரேஷன் தொடர்ந்து இதோட பக்கத்தில் இருக்க ஆட்டம்ஸ் போகும். ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ்க்குமே நீங்கள் கொடுக்குற கரண்ட்டோட ரேட்டை பொறுத்து இருக்க எல்லா ஆட்டம்ஸுமே வைப்ரேஷன் மூலியமாக இப்படி ஃப்ளோ ஆகும். இதை தான் நம்ம வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் சிம்பிளாக என்னென்னா வைப்ரேஷன் மூலியமாக ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வைப்ரேஷன் மூலியமாக ஃப்ளோ ஆகுது, அவ்வளோதான். இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இதில் இருக்க முதல் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் வந்து தொடர்ச்சியாக வைப்ரேஷனாக ஆகி நம்ம வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் வந்து கரண்ட்டாக ஒர்க் ஆகி லைட் எரியுது அப்படின்னு எல்லாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கலாம்.
எப்படின்னா முதல்ல ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட்டர், பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இந்த முதல் எலக்ட்ரானை தான் வந்துட்டு போன்னு தள்ளும் மீன்ஸ் நீ வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு வா, அந்த லைட் எரிஞ்சு வச்சுட்டு வா, அந்த ஃபேனை ஒர்க்காக வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ண வைக்கும். அந்த மூவ் பண்ண வைக்கிற வேண்டிய வேலை செய்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் சம்திங், அதுக்கப்புறமேட்டு பேட்டரிஸ் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இப்போ இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்தோம்ல ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸோட தன்மைகளை சொல்கிறது தான் இந்த வோல்டேஜ், கரண்ட்டு, ஏசி, டிசி, ஹெச், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட தன்மைகள். தன்மை அப்படின்ட்டு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வோல்டேஜ்னா என்னென்னு பார்ப்போமே. வோல்டேஜ்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்னா என்னென்னா, இதில் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு சொல்கிறது தான். இப்போ ஒரு வேளை இதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அது வந்து ஹை வோல்டேஜ், ரொம்ப மெதுவாக ஃப்ளோ ஆச்சுன்னா அது லோ வோல்டேஜ். இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் கரண்ட்டை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ஷாக் அடிக்கும், விருன்னு இழுக்கும். ஏன்னா அது 220 வோல்ட். அது 220 வோல்ட் அப்படின்னா என்னென்னா, அதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக ஃப்ளோ ஆகுன்னு அர்த்தம். இப்போ ரொம்ப ஸ்பீடாக ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு ஷாக் அடிக்குது. அதே மாதிரி இப்போ இதில் ஒரு பேட்டரி இருக்குது. இந்த பேட்டரிலேருந்து ஒரு 6 வோல்டேஜ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த 6 வோல்டேஜ் நான் தொடுறேன், என் கை மூலியமாக இந்த 6 வோல்டேஜும் தொடுறேன், அப்பயும் எனக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா இதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மின்றதுனால என் பாடியை வந்து இது அஃபெக்டே பண்ணலை. ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா வோல்டேஜ்னா ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான், சிம்பிள். அடுத்தது, இப்போ கரண்ட் அப்படின்னா என்னென்னா, கரண்ட்னா ஒன்றுமே இல்லைங்க. இதில் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ். அந்த ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் எத்தனை எலக்ட்ரான்ஸ், ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது தான் கரண்ட்டு. இப்போ கரண்ட்டோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். 1 ஆம்பியர் = 6.22 × 10^18 எலக்ட்ரான்ஸ் அப்படின்வாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 600 கோடி எலக்ட்ரான்ஸ். அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது, அது எல்லாமே ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னா என்னென்னா, 600 கோடி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு செகண்டுக்கு இப்படி இந்த கம்பியில் இப்படி ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுதாங்க 1 ஆம்பியர் கரண்ட்டு. இப்போ ஆம்பியர்னால் என்ன? ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் அப்படின்னா 600 கோடி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும் ஒரு செகண்டுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது டிசின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ டிசி அப்படின்னா என்னென்னா டைரக்ட் கரண்ட் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்க வைப்ரேஷன் சொன்னோம்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து, அந்த வைப்ரேஷன் ஒரே டைரக்ஷனில் நடந்து இப்படியே போச்சு அப்படின்னா, இப்படியே போகுது அப்படின்னா எங்கே போகும்? ஏதோ ஒரு எல்இடிக்கு லைட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைட்டுக்கு போகுது அப்படின்னா இந்த மைனஸ் வழியாக இந்த எலக்ட்ரான் உள்ளே போகுது. இப்படி மைனஸ் வழியாக எலக்ட்ரான் உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே ப்ளஸ் வழியாக வந்துடுது, திரும்ப பேட்டரிக்கு போயிடுது. இப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரே டைரக்ஷனில் இப்படி போயிட்டு இப்படி ரிட்டன் வருது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட்டு. நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுன்னு தொடர்ந்து பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியும். இருங்க இப்போ சொல்கிறேன். இப்போ அடுத்தது ஏசி கரண்ட்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா என்னென்னா, அதுவும் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான். என்ன அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸு ஒரு டைமில் இப்படியும் போகுங்க. ஒரு டைமில் இப்படி, ஒரு டைமில் இப்படி, ரெண்டு மாறி நடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. இப்போ உங்களுக்கு இன்னொன்று நீங்கள் சிம்பிளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். இப்போ டிசி கரண்ட் அப்படின்னா அதோட கிராஃப் வந்துட்டு இப்படி இருக்கும். இப்போ வந்து 5 வோல்ட்டு அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஓகே, அதோட கிராஃப். அது ஏசிக்கு அப்படின்னா இப்படி வளைஞ்சு இருக்கும். நீங்கள் நான் சின்ன வயசில் படிக்கும்போது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ இது ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன அப்படின்னா இதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ளஸ் சைடில் மட்டுமே, இது மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு, கீழே இருக்கிறது மைனஸ்னு வச்சுக்கோம், ஒரு பேச்சுக்கு தான் வைக்கிறோம். இப்போ ப்ளஸ் சைடில் இருக்கும் அப்படின்னா இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில், அதாவது ஒரே டைரக்ஷனில் ஒரே ஒயரில் சர்ன்னு இப்படியே போயிட்டே இருக்குங்க. அவ்வளோதான், அது வந்து டிசி. ஏசி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இதில் ஃப்ளோ ஆகிற எலக்ட்ரான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி போகும், இப்படி ஒரு டைரக்ஷனில் போகுது. ஒரு டைரக்ஷனில் போகும்போது அந்த வோல்டேஜ் இப்படி கெயின் ஆகுது, திரும்பவும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும், இப்படி திரும்ப ரிட்டர்ன் ஆகிடும். ஸ்டாப் ஆகும்போது இப்படி இங்கே டவுன் ஆகிடுது, திரும்பவும் ரிவர்ஸில் ஃப்ளோ ஆகுங்க. இப்படி ரிவர்ஸில் ஃப்ளோ ஆகுது, திரும்ப மேலே ஃப்ளோ ஆகுது, திரும்ப கீழே வருது. அப்படின்னா இப்படி இங்கே இருக்க எலக்ட்ரான், இங்கே இருந்த உருவான வைப்ரேஷன் எலக்ட்ரான் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகுது, திரும்ப இப்படி ஃப்ளோ ஆகுது, இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்படி தான் இது மாறி இப்படி ஃப்ளோ ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி. அடுத்து ஹெட்ஸுனா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வருதுன்னா அது எலக்ட்ரானு, அது எத்தனை டைம் போகுது அப்படின்றது தான் ஹெட்ஸு. எத்தனை டைம் எப்படி போகுதுன்னு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எலக்ட்ரான் இங்கே இருக்குதுன்னு வச்சுப்போமே, இப்படி போகுது, இப்படி போயிட்டு திரும்பவும் இப்படி ரிட்டன் வருது, இப்படி போயிட்டு இப்படி ரிட்டன் வந்துச்சுன்னா ஒரு டைம் இப்படி இங்கேருந்து ஆரம்பித்த எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இப்படி திரும்பவும் வந்துச்சு அப்படின்னா இது 1 ஹெட்ஸ். அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க லைட்டோட எத்தனை ஹெட்ஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, நம்ம வீட்டில் இருக்க லைட்டு, ஃபேனு, மொபைல் சார்ஜர், எதை வேணால் எடுத்துக்கோங்களேன். ஏசியில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, இந்தியாவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ஹெட்ஸ்.
அதாவது ஒரு செகண்டுக்கு அதில் இருக்க எலக்ட்ரான் வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் 50 டைம்ஸ் போயிட்டு வருதுங்க. அவ்வளோ இது நம்ம வீட்டில் இப்போ ரியல் டைமில் நடந்துகிட்ருக்கு இந்த விஷயம். ஓகேங்களா, இதுதான் ஹெட்ஸு. ஓகேங்களா, அடுத்து வாட்ச்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போ இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏசி கரண்ட்டில் மட்டும்தான் ஹெட்ஸுன்ற ஒரு விஷயமே இருக்கும். ஏசி கரண்ட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா அதான் அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் போச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஏசி கரண்ட்டு. அப்படி முன்னாடியும் பின்னாடி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த எல்லா இடத்துலையுமே ஹெட்ஸுன்ற ஒரு விஷயமும் இருக்கும். ஹெட்ஸுன்றது தான் ஒரு ஃப்ரீக்வன்சியாக நம்ம சொல்லுவோம். அது பேர் தான் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இப்போ அடுத்து வாட்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். வாட்ஸ்னா ஒன்றுமே இல்லைங்க, அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரானுக்கு இது எதுவுமே சம்மந்தமே கிடையாது. நான் தனியாக வாட்ஸ்னா என்னன்றதை சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எப்பயுமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எந்த ஒரு லைட்டு எதுவுமே எடுத்தோம்னா வாட்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். இப்போ வாட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜையும் கரண்ட்டையும் கால்குலேட் பண்ணுறது தாங்க. வோல்டேஜும் கரண்ட் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது கரண்ட்டு வோல்டேஜ் எவ்வளோ? 220 வோல்டேஜ். நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு 10 வாட்ஸ் பல்ப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட ஆம்பியர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 10/120 ஈக்குவல் டு ஐன்னு போட்டோம் அப்படின்னா இப்போ 1/22 வேணும். 1/22 அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 0.045 அர்த்தம். அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 10 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கரண்ட் ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா 0.045 ஆம்பியர். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி டிசி வோல்டேஜ் கரண்ட் இது எல்லாமே. இப்போ நம்ம வந்துட்டு இதோட சம்மரி மாதிரி சும்மா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று டக்குன்னு சொல்கிறேனே. இப்போ உங்களுக்கு டக்குன்னு புரியும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு இன்ஸ்பைரிங் குவாட்ஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ டெய்லியும் வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் மார்னிங் 6 o'clockலாம் டான் வந்துடும். இந்த வீடியோவோட சம்மரின்னு எடுத்துப்போமே, ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்னென்னு பார்த்தோம்னா இந்த கம்பியில் ஒரு 1000 பேர் இருக்கானுங்க. அந்த 1000 பேரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த 1000 பேர் தூங்கிட்டு இருக்க 1000 பேரும் எந்திரிச்சு நடந்தாங்க அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிசிட்டி. இதில் நடந்து போய் என்ன பண்ணுவானுங்க, லைட்டு ஃபேனு எதையாச்சும் நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன அப்ளைன்ஸோ அதை வந்து எரிய வைக்கிறது ஓட வைக்கிறது எதையாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி எந்திரிச்சு கிளம்புனாங்க அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிசிட்டி. வோல்டேஜ் அப்படின்னா இங்கே கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா அந்த 1000 பேரும், அந்த 1000 பேரும் எவ்வளோ ஸ்பீடாக கிளம்புறாங்க, குடுகுன்னு ஓடினாங்கன்னா அது ஹை வோல்டேஜ், மெதுவாக நடந்து போனாங்கன்னா அதுதான் லோ வோல்டேஜ். அவ்வளோதான் வோல்டேஜ்ன்றது, அவ்வளோதான். கரண்ட் அப்படின்னா எத்தனை பேர் போகிறாங்க, 1000 பேர் போனாங்கன்னா ஒரு இது, 2000 பேர் போனாங்கன்னா ஒரு அளவு, 3000 பேர் போனாங்கன்னா ஒரு அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு. ஓகேங்களா, அடுத்தது டிசினா என்னென்னா, டேரக்ட் கரண்ட் அப்படின்னா என்ன, இதில் போகிறவங்க அந்த 1000 பேர் போகிறானுங்களே, அந்த 1000 பேரும் இதுலேயே இப்போ கரெக்டாக போயிட்டு ஒரு இன்லெட் ஒரு ஒயரு இன்னொரு அவுட்லெட்டில் ஒரு ஒயர்னு வச்சுப்போமே, இப்படியே போயிட்டு இன்னொரு ஒயரில் வரானுங்களா, இந்த ஒரு ஒயரில் கரெக்டாக போயிட்டு மட்டும் இருக்கானுங்களா அப்படின்றது தான் டேரக்ட் கரண்ட்னா இதில் கிளம்புற 1000 பேரும் கரெக்டாக ஒரே லைனில் போகணும். ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னா ஒன்றுமே இல்லை. இப்படி இப்போ 1000 பேர் கிளம்புறானுங்கள, அந்த கிளம்புற 1000 பேரும் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடியும் போவானுங்க. இப்படி முன்னாடியும் பின்னாடி நவுந்துட்டே இருப்பாங்க, மாறி நவுருவானுங்க. அதுதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். அந்த வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஏசி 220 வோல்ட்டு, அது தொட்டால் நமக்கு சாக்கடிக்கும். அந்த ஒரு விஷயமே நடக்கிறதுக்கு இந்த முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது தான் காரணம். ஓகேங்களா, அடுத்து ஹெட்ஸ்னா என்னென்னா, இந்த முன்னாடியும் பின்னாடி இந்த 1000 பேர் போயிட்டு வரானுங்கள, இந்த முன்னாடியும் பின்னாடி போயிட்டு வரானுங்க இங்கேருந்து கிளம்பி இப்படி போயிட்டு திரும்பி இப்படி வந்தானுங்கன்னா அதுதான் ஒரு ஹெட்ஸ். அது மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்டோட ஹெட்ஸ் வந்து 50 ஹெட்ஸ். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க, இதுதான் இந்த வீடியோட சம்மரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ தேவைப்படுச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கலாம் அப்படின்றத விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மாற்றிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் தயவு செஞ்சு ஒரு லைக்காச்சும் போடுங்களேன். தொண்டை தண்ணி வத்துறதுல கத்திகிட்ருக்கேன். முடியாதுன்னு இருக்க விஷயத்த முடியும்னு நினச்சாதான் முடியாதுன்னு இருக்க விஷயம் ஒரு நாள் முடியும். ஹேவ் எ குட் டைம். தேங்க்யூ.